கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பேன்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பேன்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தார்கள். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாகும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பயங்கள் சொல்லாத படிக்கும். நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாத படிக்கும். இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள் நாதருமாகி கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் அருள் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, சில நிமிடங்கள் சிந்திப்பதற்காக வாசிக்க கேட்ட சங்கீதத்திலே 2 வசனங்களை மீண்டும் உங்களுக்கு நான் நினைவூட்ட ஆசிக்கின்றேன். 1வது வசனமும் 2வது வசனமும். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பேன்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பேன்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தலை உயர்த்துவார்? எதுவரைக்கும்? அன்பானவர்களே, காலதாமதம் நாம் யாருமே விரும்புகிறதில்லை. இன்றைக்கு வேற நாம் அவசர உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த காரியமாக இருந்தாலும் உடனே என்ன செய்ய வேண்டும்? உடனே நடக்க வேண்டும். அதுதான். பஸ் ஸ்டாண்ட்ல போனா போய் நின்ன உடனே நமக்கு என்ன வரணும்? பஸ் வரணும். ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் குறித்த நேரத்துக்கு வரணும். இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிடும்? டென்ஷன் ஆயிடும். அப்படிதானே? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையிலும் அப்படிதான். நினைத்த ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு என்ன செய்யணும்? உடனே தரணும். அதுல என்ன இருக்கக்கூடாது? தாமதமே இருக்கக்கூடாது. அதே போல பிரச்சனை நேரத்திலே, வாழ்க்கையிலே, போராட்டத்திலே இருக்கின்ற போது கடவுள் உடனே தலையிட்டு நம்முடைய பிரச்சனைகளை என்ன செய்ய வேண்டும்? தீர்க்க வேண்டும். உண்மையாகவே கால தாமதம் என்பது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். சவால் நிறைந்த ஒரு அனுபவம். இன்றைக்கு நான் வாசித்து கேட்ட சங்கீதத்திலே தாவி மிக அருமையாக சொல்றார். அங்கலாய்க்கிறார். தன்னுடைய வாழ்க்கை போராட்டத்திலே அங்கலாய்க்கிறார். எதுவரைக்கும் கர்த்தாவே என்னை மறந்திருப்பீ? எதுவரைக்கும் கர்த்தாவே என்னை மறந்திருப்பீ? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல சில காரியங்களுக்காக செபிக்கிறோம், பிரச்சனைகளுக்காக நாம் செபிக்கிறோம். அது பதில் கிடைக்குதா? பதில் ஒரு பாசிட்டிவா இல்லைன்னா என்ன கேட்கிறோம்?
கடவுளுக்கு கண்ணு கடவுளுக்கு கண் இல்லையா? கடவுளுக்கு செவி இல்லையா? என்னுடைய நிலைமையை பார்ப்பதற்கு கடவுளுக்கு கண் இல்லையா? என்னுடைய மன்றாட்டை கேட்பதற்கு கடவுளுக்கு செவி இல்லையா? ஏனென்று சொன்னால் உடனே நமக்கு ரிசல்ட் தேவை. இங்கே அதுதான், அந்த ஒரு அங்கலாய்ப்போடுதான் தாவீது கடவுளை நோக்கி கேட்கிறார். கடவுளே, எதுவரைக்கும், எந்த காலம் வரைக்கும், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள், இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு கேள்விதான். எதுவரைக்கும் கர்த்தாவே என்னை மறந்து விப்பீர்? அடுத்து சொல்றார், எதுவரைக்கும் கர்த்தாவே உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? அடுத்து சொல்லுகிறார், எதுவரைக்கும் கர்த்தாவே சத்துருக்கள், என் சத்துரு தன் தலையை எனக்கு விரோதமாக உயர்த்துவா? எதுவரைக்கும்? அப்படி நான் சுருக்கமா சொன்னா, என் பிரச்சனைகளுக்கு தீர எத்தனை காலம் ஆகும்? எத்தனை காலம் ஆகும்? ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையிலே உண்மையாகவே இந்த காலதாமதம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை ஷேப் பண்ணுகிறதற்காக, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்படியாக, நம்ம உருவாக்கி எடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் சில காரியங்களிலே தாமதத்தை வைக்கிறார், தாமதத்தை ஏற்படுத்துகிறார். இதை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் நடக்கலைன்னா சோர்ந்து போக வேண்டாம். வியாதிக்காக ஜெபித்த, ஐயோ வியாதி நீங்கல்ல, கலங்க வேண்டாம். கடன் பாரத்துக்காக ஜெபித்த, எந்த விதமான வாசலும் திறக்கப்படவில்லை, மனம் முடிந்து போக வேண்டாம். ஆண்டவர் சில தாமதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிறார். எதற்காக என்று சொன்னால், நம்மை உருவாக்கி எடுப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயர்வுக்கு நம்மை கொண்டு போகும்படியாக தான் கடவுள் தாமதத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார். பாருங்கள், முதலாவது பாருங்கள், நோவாவை பாருங்கள். நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் கடவுள் என்ன செய்தார்? காப்பாற்றினார். எப்படி? பேழையில உட்கார வைத்து, சரி தப்பிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அவங்க அப்படியே பேழை செய்து தப்பி விட்டார்கள். உண்மையாகவே மழை பெய்கிறது, தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர் உயர் மட்டதிக்கிறது. எத்தனை நாள் அவர்கள் பேழையில இருந்தார்கள்? எத்தனை நாட்கள் இருந்தார்கள்? 1-2 நாட்கள் அல்ல, 1-2 நாட்கள் அல்ல, இல்லை, 190 நாள், 190 நாட்கள் பேழையிலே காத்திருக்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் வைக்கப்பட்டார்கள். 190 நாட்களுக்கு பிற்பாடுதான் தண்ணீர் தரமட்டத்துக்கு வந்தது. அதன் பிறகுதான் அவர்களால் பேழையிலிருந்து இறங்க முடிந்தது. என்ன ஆண்டவரே, நீ சொன்னபடி எல்லாம் நடந்துச்சு, எல்லா காரியம் நல்லபடியா தான் நடந்துருச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நடக்க மாட்டேங்குது. என்ன? இந்த தண்ணி மட்டும் என்ன செய்து போகல, வற்றி போகவில்லை. அவர் ஆனந்தப்படவில்லை, நோவாவும் அவன் வீட்டாரும் அவசரப்படவில்லை. இதுவரையிலும் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே மாற்றி தந்த கடவுள் இந்த காத்திருப்பையும் எப்படி மாற்றி தருவார்? நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நினைத்த ஆசீர்வாத கடவுள் தரும்போது ஆர்ப்பரித்து பாடுகிறோம். நினைத்த ஆசீர்வாதம் இன்னும் கொஞ்சம் காலதாமதமாகும் போது மனமடிந்து போகிறோம். ஆனால் நோவா வீட்டார் மனமடிந்து போகவில்லை. ஆண்டவர் குறித்த
குறித்த நேரம் வரைக்கும் என்ன செய்தாங்க? தண்ணி வற்றுகிறது வரைக்கும் அவர்கள் காத்திருந்தார்கள். 190 நாட்கள். அடுத்தது பாருங்கள், அதே ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரத்திலே வருகின்ற போது அடுத்த மிக முக்கியமான காரியத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் சன்னதி எப்படி வானத்து நட்சத்திரங்களைப் போல விண்மீன்கள் அளவுக்கு நான் ஆக்கிடுவோம், கடற்கரை மணலை போல ஆக்கிடுவேன். 75வது வயசு 76 ஆகிறது, 77 ஆகிறது, 78 ஆகிறது, 5 வருஷம் ஆகிறது, 10 வருஷம் ஆகிறது. சொன்ன வாக்கு என்ன செய்யவில்லை? நிறைவேறவில்லை. எத்தனை வருஷத்துக்கு பிறகு நிறைவேறுகிறது? இல்ல, 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆபிரகாமுக்கு 75 வயதிலே கடவுள் வாக்கு கொடுத்தார். எத்தனை வயதாகும் போது குழந்தை பிறகு? 100 வயது ஆகும் போது குழந்தை பிறக்கிறது. அப்போ 1-2 ஆண்டுகள் அல்ல, கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம். 25 ஆண்டு காலம் என்ன செய்ய வேண்டியதாயிற்று? காத்திருக்க வேண்டியதாயிற்று. இந்த கால தாமதம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அசைத்து விடவில்லை. ஆபிரகாம் உறுதியாகத்தான் இருந்தார். அதே ஆதியாகம புஸ்தகத்திலே இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்க முடியும். வேறு யாரும் அல்ல, அவர்தான் யோசேப்பு. யோசேப்புக்கு கடவுள் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனம் கொடுத்து, உன் சகோதரர்கள் எல்லாரும் உன்னை சுற்றி இருப்பார்கள், உன்னை சுற்றி வணங்குவார்கள் அப்படிங்கிற தரிசனத்தை சிறு பருவத்திலே கொடுத்தார். அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று? 21 ஆண்டுகள் ஆயிற்று. அதான் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது பாருங்கள். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கற்றுக்கொள்ள முடியும். யோசேப்பு சகோதரர்கள் எல்லாம் தன்னை சுற்றி நிற்கின்ற போது அப்பந்தான் நினைவு கூறுகிறார். கடவுள் தனக்கு தந்த தரிசனத்தை அவன் நினைவு கூர்ந்தார். 21 ஆண்டு காலம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியதாயிற்று. அடுத்ததாக தாவீதினுடைய வாழ்க்கை பாருங்கள். தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக யார் அபிஷேகம் பண்ணினது? சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணின பிற்பாடு 13 ஆண்டுகள் என்று நினைக்கிறேன். அந்த 13 ஆண்டுகள் பிற்பாடுதான் அவன் அரசனாக முடிந்தது. அதற்கு இடையே எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய சவால்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தாவீதுக்கு காத்திருந்தன என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கால தாமதத்தை குறித்து நாம் ஒருபோதுமே சோர்ந்து போய்விடக் கூடாது. அதான் தாவீது சொல்லுகிறார் பாருங்க. 69வது சங்கீதம் 1 முதல் 3 முடியுள்ள வசனங்கள். சங்கீதம் 69 1 முதல் 3 முடியுள்ள வசனம். 3வது வசனம், நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. காத்திருந்து காத்திருந்து என் கண்கள் என்ன செய்து போயிடுச்சு? பூத்து போயிற்று. அப்படி என்று தாவீது அனுபவ ரீதியாக பாடி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலதாமதம் நம்முடைய வாழ்வுக்கு அவசியமானது. ஏனென்று சொன்னால் அப்போதுதான் கடவுளுடைய பெர்ஃபெக்ட் டைம், கடவுள் அந்த காரியத்திற்காக வைத்திருக்கிற
சரியான நேரத்தையும் சரியான காலத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தாமதத்தை குறித்து யாருமே கலக்க வேண்டாம். அதான் ஜான் வெஸ்லி என்று நினைக்கிறேன். ஒரு தன்னுடைய நண்பருக்காக, கிட்டத்தட்ட தன்னுடைய நண்பருடைய மனமாற்றத்திற்காக எத்தனை ஆண்டு காலம் ஜெபித்திருக்கிறார்? கிட்டத்தட்ட 53 ஆண்டு காலம் ஜெபித்தாராம். எத்தனை ஆண்டு காலம்? 53 ஆண்டு காலம். இந்த பதில் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்தது? 53 ஆண்டுகளுக்கு பிற்பாடு. ஆம் அன்பர்களே, கால தாமதத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கால தாமதத்தை மேற்கொள்வதற்கு எளிதான 3 காரியங்கள் நமக்கு தேவை. ஒன்று, உறுதியான விசுவாசம். என்ன தேவை? உறுதியான விசுவாசம். உண்மையாகவே இந்த காரியம் கடவுளுடைய பார்வைக்கு ஏற்றது, நான் கேட்கின்ற காரியம், நான் எதிர்பார்க்கின்ற காரியம் கடவுளுடைய பார்வைக்கு உகந்த காரியம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இது நிறைவேறும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தருவார் என்கிற உறுதியான விசுவாசம் நமக்கு தேவை. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இரண்டாவது, தொடர் ஜெபம். இரண்டாவது என்ன தேவை? தொடர் ஜெபம். ஐயோ, தாமதமாகி கொண்டிருக்கிறத நான் எத்தனை நாள் ஜெபிப்பது? எத்தனை நாட்களாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு மாற்றமும் இல்லை. ஆகையினால் இந்த காரியத்திற்காக என்ன வேண்டாம், என்ன செய்ய வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு விட்டு விடுவதல்ல. சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ச்சியான ஜெபம். அநேக நேரத்துல நாமும் அநேக காரியம் நமக்குள்ளே நாம் புலம்புவதுண்டு. ஐயோ, இந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றத்துக்காக எத்தனை ஆண்டு காலம் நான் என்ன செய்துட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் கடவுள் அவனை என்ன செய்யல, கடவுள் இன்னும் அவனை சந்திக்கவில்லை, கடவுள் இன்னும் அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு அங்கரைக்கிறோம். ஆகையினால தொடர்ந்து சலித்து போய் ஜெபிப்பதை என்ன செய்து விடுகிறோம், விட்டு விடுகிறோம். அப்படி விட்டு விடாதீர்கள், தொடர்ச்சியாக என்ன செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு காரியம் கூட சகிப்புத்தன்மை தேவை. என்ன தேவை? சகிப்புத்தன்மை தேவை. அவசரப்பட்டு விடக்கூடாது. எல்லாவற்றையும் கடவுள் சந்திப்பார், கடவுள் பார்த்துக் கொள்வார். கடவுளுக்குரிய தருணம் வருகின்ற போது, கடவுளுடைய நேரம் வருகின்ற போது இந்த காரியம் சந்திக்கப்படும். அதுவரையில் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருப்போம். அப்படி இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அதான் சங்கீதக்காரன் 40வது சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன், எப்படி காத்திருந்தேன், பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். பொறுமையோடு இருங்க. பிறர் சொல்லுவார், இனி இது அவ்வளவுதான், முடியாதுன்னு சொல்லக்கூடும். இனி இந்த காரியத்திலே எதுவுமே செய்வதற்கில்லை என்று சொல்லக்கூடும். நம்முடைய மனதை தளர செய்யக்கூடும். ஆனால் நமக்கு நிச்சயமாக ஆண்டவர் இந்த காரியத்தில் இடைபடுவார். அதுவரையில் நான் பொறுமையோடு இருப்பேன் என்ற வைராக்கியத்தோடு சகிப்புத்தன்மையோடு இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, காலம் கணிகின்ற போது பெரிய மாற்றத்தை தருவார். காலம் கணிகின்ற போது ஏற்ற ஆசீர்வாதத்தை கடவுள் என்ன செய்வார், கட்டளையிடுவார். இயேசு கிறிஸ்து அதிகமாக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அற்புதம் செய்வதற்கு கானா ஒரு கல்யாண வீட்டில் சொன்ன போது என்ன சொன்னார், இன்னும் என் வேலை வரவில்லை. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க, நீங்க ஏன் குதிக்கிறீங்க? என் நேரம், நான் செயலாற்றக்கூடிய நேரம், நான்
தண்ணீரை திராட்சரசமாக்குகின்ற நேரம் இன்னும் என்ன செய்யல, வரல. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அன்பர்களே, ஆன்மீக வாழ்க்கையிலே காலதாமதம் பேராசீர்வாதம் தான். கடவுள் நம்மை உருவாக்குவதற்காக, கடவுள் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை ஷேப் பண்ணுவதற்காக, இன்னும் மோல்டு பண்ணி எடுப்பதற்காக சில காரியங்களை தாமதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. உறுதியான விசுவாசம், தொடர்ச்சியான ஜெபம், சகிப்புத்தன்மை, இதோடு நாம் இருக்கின்ற போது நிச்சயமாய் காலம் கனிகின்ற போது நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வார். உண்மை நான் அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன ஆண்டவர் தக்க தருணத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காண செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றையும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சுமனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே கற்றுக் கொள்வதாக. ஆமென்.